இரண்டாவது பிரம்மவல்லியில் ஜீவனுடைய இரண்டு சொரூபம் பேசப்பட்டது. ஒன்று உடலுடன் கூடிய 5 கோஷங்களுடன் கூடிய சொரூபம். இனி ஒன்று கோஷங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆனந்த சொரூபம். கோஷத்துடன் ஜீவனை பார்த்தால் அது சோபாதிக சொரூபம் என்று சொல்லப்படும். சோபாதிகம் என்றால் உபாதியுடன் கூடியது. உபாதி என்பது 3 ஷரீரம் அல்லது 5 கோஷங்கள். பிறகு இந்த உபாதி நீங்கிய ஜீவன் ஆத்மஸ்வரூபம் ஆனந்த சொரூபம் என்று சொல்லப்பட்டது. பிறகு ஈஸ்வரனுடைய 2 சொரூபம் பேசப்பட்டது. அதுவும் சோபாதிக ஈஸ்வரக நிருபாதிக ஈஸ்வரக என்று. சோபாதிக ஈஸ்வரன் என்றால் ஜெகத்துடன் பார்க்கப்படுகின்ற பிரம்ம தத்துவத்திற்கு சோபாதிக ஈஸ்வரன் என்று பெயர். அங்கு உபாதியாக இருப்பது உலகம் ஜெகத். ஜீவனுக்கு உபாதியாக இருப்பது 3 ஷரீரம் அல்லது 5 கோஷங்கள். இவ்விதம் ஈஸ்வரன் இந்த சிருஷ்டியுடன் பார்க்கப்பட்டு பிறகு இந்த சிருஷ்டியை நீக்கி பார்த்தால் சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற லட்சணமான நிருபாதிக ஈஸ்வரன் என்று 2 கோணத்தில் பார்க்கப்பட்டு என்ன முடிவு செய்யப்பட்டது? நிருபாதிக ஜீவனும் நிருபாதிக ஈஸ்வரனும் ஏகக ஒன்று என்ற மகா வாக்கியம் வந்தது. உபாதியின் அடிப்படையில் பார்த்தால் ஜீவன் படைக்கப்பட்டவன், ஈஸ்வரன் படைப்பவர் காரணமானவர். ஜீவன் ஜெகத் காரியம். உபாதியை நீக்கி பார்த்தால் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்ற கருத்து பேசப்பட்டு அதனுடைய பலனும் சொல்லப்பட்டது. என்ன பலன் கடைசியாக பார்த்தோம்? ஏதகும் கவாவன தபதி கிமகம் பாபமகரவம் கிமகம் சாதுனா கரவம். நான் ஏன் நல்லது செய்யவில்லை, நான் ஏன் பாவம் செய்தேன் என்ற எண்ணங்கள் ஒருவனை வாட்டாது. சுருக்கமாக ஜீவன் முக்தியானது பேசப்பட்டது. அப்படி என்றால் இதற்கு பிறகு எதற்கு மீண்டும் 3வது வள்ளி என்ற கேள்வியானது வருகிறது. இந்த உபனிஷத் 3 வள்ளியுடன் கூடியது. சீக்ஷாவல்லியை தொடர்ந்து பிரம்மவல்லியை பார்த்து முடித்தோம். இனி பார்க்க இருப்பது பிருகுவல்லி என்கின்ற கடைசி 3வது பகுதி. இது எதற்கு என்ற கேள்வியானது வருகின்றது. அதற்கு சங்கரர் பதில் சொல்கின்றார். எதற்கு இந்த 3வது வள்ளி என்றால், முதல் காரணம் சங்கரர் கூறுவது தபம் என்கின்ற சாதனையை உபனிஷத் புகட்டுவதற்காக. தபக தபஸ் என்ற சாதனையை காட்டுவதற்கு, அந்த சாதனையை சொல்வதற்கு இந்த வள்ளியானது வருகிறது. இந்த வள்ளி என்றால் இப்பொழுது நாம் பிருகுவல்லிக்குள் செல்கின்றோம். பிருகுவல்லி என்பது 3வது கடைசி வள்ளி. இது எதற்காக என்றால் தபம் என்கின்ற சாதனையை காட்டுவதற்காக. இரண்டாவதாக சில உபாசனைகள் இங்கு வர இருக்கின்றது. சில விதமான தியானங்கள். இப்போ முதலில் தபஸ் என்ற சாதனை இங்கு வர இருக்கிறது. இரண்டாவது உபாசனை. இனி பிருகுவல்லியில் வருகின்ற 3வது கருத்து சில பண்புகள், வேல்யூஸ். சில பண்புகள் இங்கு வருகின்றது. பிறகு இறுதியாக மீண்டும் மோக்ஷ பலம், மோக்ஷம் என்கின்ற பலம் அல்லது ஞான பலம். இந்த பிருகுவல்லியில் நாம் பார்க்க இருப்பது இந்த 4 தலைப்புகள். தபஸ் என்கின்ற சாதனை, தபம்
நம்ம தமிழில் தவம் என்று சொல்வார்கள், சமஸ்கிருதத்தில் தபஸ். தபம் என்கின்ற சாதனை, சில உபாசனைகள், சில விதமான தியானங்கள், சில பண்புகள், ஞான பலம். அதுதான் வரப்போகின்ற பிருகுவல்லியினுடைய சாரம். இது 10 அணுவாகங்களை கொண்டது. அணுவாகம் என்றால் செக்ஷன். இங்கு ஸ்லோகம் ரூபமாக இல்லை என்பது நமக்கு தெரிந்த கருத்து. 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த 10 பகுதியிலும் நமக்கு வர இருப்பது இந்த 4 கருத்து: தபஸ், உபாசனம், வேல்யூஸ், பண்புகள், ஞான பலம். அதுதான் பிருகுவல்லியினுடைய சாரம். இனி எதற்காக தபஸ் என்ற சாதனையை சொல்ல வேண்டும், தபஸ் என்றால் என்ன என்று இப்பொழுது சுருக்கமாக பார்த்தால், ஞானம் அடைந்தால் இப்படிப்பட்ட மோக்ஷ பலன் என்று சொல்லப்பட்டு விட்டது. இங்கு சொல்லப்பட்ட பஞ்ச கோஷத்திற்கு விலட்சணமான ஆத்மாவை பிரம்மஸ்வரூபமாக அறிந்தால் மோக்ஷம் என்கின்ற பலன் என்று சொல்லப்பட்டது. இப்போ மோக்ஷம் என்கின்ற பலனை ஒருவன் அடைய வேண்டுமென்றால் உபனிஷத் விதிக்கின்ற ஒரே ஒரு நியமம் ஞானம், ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம். இங்கு சங்கரர் கூறுகின்றார், இந்த பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் அது அடைவது நம்முடைய மனம். நம்முடைய மனம் அல்லது புத்தி தான் பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும். அந்த புத்திக்கு யோக்கியதை வர வேண்டும் என்றால், தகுதி வர வேண்டும் என்றால் அது எதனால் வரும் என்று உபனிஷத் காட்ட விரும்புகின்றது. உபனிஷத் எதை காட்ட விரும்புகின்றது? ஞானத்தை அடைய என்ன செய்தால் மனதிற்கு தகுதி வரும், எப்படிப்பட்ட சாதனையை ஒருவன் மேற்கொண்டால் உபனிஷத் படிக்கும் பொழுது, உபனிஷத் கேட்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டுள்ள ஞானம் மனதில் உதிக்கும், அதற்கான பதில் இங்கு வருகின்றது என்று சங்கரர் கூறுகின்றார். தபஸ் என்றால் என்ன? எந்த ஒரு சாதனை ஒரு சாதகன் செய்தால் இங்கு சொன்ன ஞானத்தை அடைய முடியும். அது ஏன் உபனிஷத் சொல்கிறது என்றால், அந்த சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க உபனிஷத் விரும்புகின்றது. ஏற்கனவே அவைகளெல்லாம் சொல்லப்பட்டதுதான், இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக அந்த சாதனையை கூற இங்கு ஒரு கதை ரூபமாக ஆரம்பித்து உபனிஷத் இந்த கருத்தை கூறுகிறது. அந்த சாதனை என்ன என்பது கேள்வி. இதில் சங்கரர் அந்த சாதனையாக இந்திரிய மன சமாதானம் என்று கூறுகிறார். இந்திரிய மன சமாதானம், இந்திரியத்தினுடைய மனதினுடைய அமைதி, ஒழுக்கம், கட்டுப்பாடு, அதுதான் சாதனை. இப்போ மன இந்திரிய சமாதானம். சமாதானம்ங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், நாம் ஒரு பொருளை பார்க்க விரும்பவில்லை. அறிவு என்ன சொல்லுது? இதை பார்க்காதே, இதை பேசாதே, இதை கேட்காதே, இவ்விதம் நடந்து கொள்ளாதேன்னு சொல்லுது. ஆனால் கட்டுப்படாத இந்திரியம் என்ன செய்கின்றது? பார்க்கிறது, கேட்கிறது, சுவைக்கிறது. அப்போ என்ன ஏற்படவில்லை? நம்முடைய அறிவுக்கும் இந்திரியத்திற்கும் சமாதானம் ஏற்படவில்லை. சமாதானம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? சொன்னதை கேட்பதில்லைன்னு சொன்னால் சமாதானம் இல்லை. சமாதானம் என்றால் அறிவுப்படி இந்திரியமும் மனமும் கட்டுப்பாடுடன் இருத்தல். இந்திரியத்தை போக விஷயங்களிலிருந்து நீக்கிக் கொள்ளுதல், மனதை சிந்தனையிலிருந்து சங்கல்பங்களிலிருந்து நீக்கிக் கொள்ளுதல். இவ்விதம் மனதையும் இந்திரியத்தையும் அமைதிப்படுத்துதல் தபஸ். மேலும் உபனிஷத்திற்குள் செல்லும் பொழுது நாம் மீண்டும் தபஸை பற்றி விசாரம் செய்ய இருக்கின்றோம்.
இப்பொழுது முகவுரையாக மட்டும் சுருக்கமாக பார்க்கின்றோம். பிறகு இரண்டாவது, தபஸ் என்ற சொல்லுக்கு இனியொரு பொருளும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது விசாரம் அல்லது ஆலோசனம். விசாரம், இனி ஒரு சொல்லில் கூறினால் ஆலோசனம், மீண்டும் மீண்டும் சிந்தித்தல், விசாரம் செய்தல். இந்த இரண்டு பொருள் தபக என்ற சொல்லுக்கு இங்கு அர்த்தம். இப்போ உபனிஷத் எதை சொல்வதற்காக பிருகுவள்ளி துவங்குகின்றது? விசாரம் அல்லது இந்திரிய மன கட்டுப்பாடு. இதை காட்டுவதற்காக இந்த சாதனையை ஹைலைட்னு சொல்வார்கள் அல்லவா, இந்த சாதனையை நன்கு தெளிவாக காட்டுவதற்காக இந்த பிருகுவள்ளி துவங்குகின்றது. இந்த சாதனை பிறகு யாருக்கு என்றால், ஒரு அதிகாரியானவன் உத்தம அதிகாரியாக இருந்தால் இப்படிப்பட்ட குணத்துடன் இருந்து பிரம்மவல்லியை படித்து ஞானத்தை அடைந்து விடுவான். அவனுடைய குணத்தில் மனதிலும் இந்திரியத்திலும் சில பலகீனம் இருக்கும் பொழுது அவனை மத்தியம அதிகாரி என்று சொல்வோம். மத்தியம அதிகாரி என்றால் அவனுக்கு அவ்வளவு அதிகாரித்துவம் வரவில்லை. அவனை உயர்த்துவதற்காக இந்த சாதனை பயன்படுகிறது. உத்தம அதிகாரிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவனுக்கு அது இருக்கின்றது. மன இந்திரிய அமைதி இருப்பதனால் உத்தம அதிகாரிக்கு இந்த பகுதி அவசியம் இல்லை. மத்தியம அதிகாரிக்கு இந்த பகுதி எப்படி பயன்படுகிறது? தன்னிடம் இருக்கின்ற இந்த பலகீனம் இதை கேட்டவுடன் நீங்கி முயற்சியுடன் நீங்கப்படுகிறது. ஆகவே மத்தியம அதிகாரிக்கு இந்த பகுதி தபஸ் என்ற சாதனையை கூறுவதன் மூலம் பயன்படுகிறது. பிறகு இரண்டாவது சாதனை உபாசனம் என்பது அதம அதிகாரிக்காக சொல்லப்படுகின்ற சாதனை. அதம அதிகாரி என்றால் அவனுடைய புத்தியானது பிரம்ம தத்துவத்தை கிரகிக்கும் சக்தியே அற்றதாக இருக்கிறது. அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? சில விதமான தியான பயிற்சி சொல்லி ஐக்கியத்திற்கு முன் அவனை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த அதம கீழான அதிகாரிக்காக உபாசனை. உத்தம அதிகாரிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவனுக்கு தபம் பயன்படுகிறது. பிறகு வேல்யூஸ்னால் பண்புகள், அது எல்லோருக்கும் சமம். எல்லோருக்கும் சமமாக இருக்கின்ற சில பண்புகள் நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக அன்னத்தை பற்றி, உணவனிடம் எப்படிப்பட்ட பாவனை இருக்க வேண்டும்? அன்னம்ன நிந்தியாத், அன்னத்தை நிந்தனை செய்யக்கூடாது. உணவிடம் எப்படிப்பட்ட பாவனை நமக்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். பிறகு பலம் அது மீண்டும் சொன்ன கருத்தே வர இருக்கின்றது. ஞானியினுடைய மனதை இறுதியில் இங்கு வர்ணிக்கப்படும். எப்படி பாப புண்ணியத்தினால் தாக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டதோ அதே போல ஞானியினுடைய மனநிலையை சொல்லி இந்த உபனிஷத் முடிய இருக்கின்றது. இனி நாம் இந்த முகவுரையுடன் முதல் அணுவாகத்திற்குள் செல்ல வேண்டும். இங்கும் சகனாவது என்பது சாந்தி பாடமாக படிக்கப்படுகின்றது. இந்த உபனிஷத்தில் மட்டும் ஒவ்வொரு வல்லிக்கும் சாந்தி பாடம். சீக்ஷாவல்லிக்கு ஷண்ணோமித்ர என்ற சாந்தி பாடத்தை படித்தோம். பிரம்மவல்லிக்கு சகனாவதை படித்தோம். அதேதான் இங்கும் வருகின்றது. இனி அதை தொடர்ந்து முதல் அணுவாகத்தை இப்பொழுது படிக்கலாம். ப்ருஹுர்வை வாருணிஹி வருணம் பிதரமுபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மா ஏதத் ப்ரோவாச்ச.
அன்னம் பிராணம் சக்ஷுஸ்ரோத்ரம் மனோ வாசமிதி தகும் ஹோவாச்ச யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே येन जातानि जीवन्ति यत् प्रयन्त्यभिसंविशन्ति तद्विजिज्ञासस्व तद्ब्रह्मेति स तपोतप्यत स तपस्तप्त्वा முதல் வள்ளி எப்படி துவங்குகின்றது? ப்ருகுர்வை வாருணிகி. ப்ருகுகு என்பது ஒரு ரிஷியினுடைய பெயர். ப்ருகுகு என்பது ரிஷியினுடைய பெயர். அதனால்தான் இந்த வள்ளிக்கு என்ன பெயர்? ப்ருகு வள்ளி. சீக்ஷா என்று துவங்கியதனால் முதல் வள்ளிக்கு சீக்ஷாவல்லி என்றும், பிரம்மவித் ஆப்னோதி பரம் பிரம்ம என்று துவங்கியதனால் பிரம்மவல்லி என்று இரண்டாவது வள்ளிக்கு. ஆனால் இரண்டாவது வள்ளிக்கு வேறு பெயரும் உண்டு. ஆனந்தவல்லி என்றும் பிரம்மானந்தவல்லி என்றும் பெயர் உண்டு. மூன்றாவது வள்ளிக்கு ப்ருகு வள்ளி என்று பெயர், ப்ருகு என்று துவங்குவதனால். வை என்பது பிரசித்தியை குறிக்கின்றது. ஒரு பிரசித்தியான, பிரசித்தி என்றால் மிக மிக ஃபேமஸான, கீர்த்தியுடன் இருக்கின்ற ப்ருகு என்ற மகரிஷி இருந்தார். ப்ருகுர் ப்ருகுகு வை. வை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ப்ருகுகு. பகவான் பகவத்கீதையில் விபூதி யோகத்தில் மகர்ஷீனாம் ப்ருகுரகம் என்று சொல்கிறார். மகர்ஷிகளுக்குள் நான் ப்ருகுவாக இருக்கின்றேன்னு சொல்கிறார். ஒரு சமயம் அந்த ப்ருகுவாகவும் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ப்ருகு என்ற மகரிஷி. இவருக்கு இனி ஒரு பெயர் வாருணிகி. அதுவும் ப்ருகு என்ற மகரிஷிக்குரிய பெயர் வாருணிகி. வாருணிகி என்ற பெயர் வருணனுடைய புத்திரர் என்பது பொருள். அவருடைய அப்பா பெயர் வருணர், அவருடைய மகன் வாருணிகி. இப்போ ப்ருகுகு என்ற மகரிஷி வாருணிகி என்ற பெயரை உடைய மகரிஷி. வாருணிகி என்பது ப்ருகுவை குறிக்கின்ற சொல். அந்த சொல்லினுடைய பொருள் வருணஸ்ய அபத்தியம், வருணன் என்பவருடைய மகன் என்று பொருள். அந்த ப்ருகு என்ன செய்தாராம்? அடுத்த பகுதியில் வருணம் பிதரம் உபசசார. வருணம் பிதரம், வருணக என்கின்ற தந்தையை. வருணம் பிதரம் என்றால் வருணக என்ற பெயரை உடைய பிதரம் தந்தையை என்ன செய்தார்? உபசசார, அணுகினார். உபசசாரன அப்ரோச், அணுகினார். வருணம் என்கின்ற தந்தையை, பிதரம்னா தந்தையை அணுகினார். தந்தையினுடைய பெயர் என்ன? வருணக. வருணம், வருணரை, தந்தையை அணுகினார். தந்தையிடம் போய் என்ன கேட்டார்? வருணம் என்ற தன்னுடைய தந்தை வருணரை அணுகி இந்த ப்ருகு மகரிஷி தன்னுடைய தந்தையிடம் என்ன கேட்டார்? அதீஹி பகவோ பிரம்ம இதி. பகவக என்றால் அழைக்கின்றார், பகவானே, கடவுளேன்னு சொல்லி அழைக்கின்றார். ஹே பகவன். பகவக என்பது தந்தையை அழைக்கின்ற சொல்.
பூஜைக்கு உரியவர் என்பது பொருள். பூஜைக்கு உரியவரே, பூஜைக்கு உரியவரே பகவானே அழைக்கின்றார். பகவானே அதீஹி உபதேசம் செய்யுங்கள். அதீஹி என்றால் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். என்ன உபதேசம் வேண்டுமாம்? எதை பற்றி உபதேசம் செய்ய வேண்டுமாம்? பிரம்ம. அதீஹி பிரம்ம இதி. இதி என்றால் என்று கேட்டார். இதிங்கிறது என்று. அதீஹி பகவோ பிரம்ம என்பது பிருகுவனுடைய வார்த்தை. இங்கிலீஷில் இன்வெர்டட் கமாஸ்னு ஒன்று இருக்குது, கொட்டேஷன்னு சொல்லுவோம் அல்லவா, அது சான்ஸ்கிரிட்டில் இதிங்கிற வார்த்தையை குறிக்கப்படும். இப்போ இதி என்றால் இவ்விதம் கேட்டார், என்று கேட்டார். யாரிடம்? தந்தையிடம். தந்தையிடம் பிருகு என்பவர் அணுகி எனக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசியுங்கள் என்று வேண்டினார். அதீஹி துவம் நீங்கள் உபதேசியுங்கள் பிரம்ம. இதுவரை கதை. இதற்கு மேலே என்ன பண்ணுறார்? தந்தையானவர் அவருக்கு உபதேசத்தை செய்கின்றார். 6வது வள்ளி வரைக்கும் எப்படி போக இருக்கிறது என்றால், இவர் பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லி, இந்த லட்சணம் எங்கே பொருந்துதோ, எது பொருந்துதோ அதுதான் பிரம்மன், அதை நீயே கண்டுபிடின்னு சொல்ல போகிறார். இவர் என்ன பண்ணுவார்? இந்த உபதேசத்தை வாங்கிட்டு போய் தபஸ் பண்ண போகிறார். தபஸ் தப்துவா, தபக தப்துவா. முதல்ல தபஸ் பண்ணிட்டு எப்படி வருவார்? நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வருவார். பிறகு சொல்லுவார், நீ கண்டுபிடிச்சது பத்தாது, மறுபடியும் போய் தபஸ் பண்ணுன்னு சொல்லுவார். மறுபடியும் வருவார். இப்படி ஒவ்வொரு கோஷமாக பிரம்ம பிரம்மன்னு நினச்சிட்டு கடைசியில் ஆனந்தமய கோஷத்திற்கு ஆதாரமான பிரம்மத்தை தெரிஞ்சுக்க போகிறார். அந்த கதை வர இருக்கின்றது. இதற்கு மேலே அது வர இருக்கின்றது. இனி இந்த பகுதி வரை உள்ளதை ஆக்யாயிகா என்று சொல்லப்படும். அதீஹி பகவோ பிரம்ம ஆக்யாயிகா. ஆக்யாயிகா என்றால் கதை என்று பொருள். ஆக்யாயிகா என்றால் கதை, ஸ்டோரி. எதற்காக கதை? உபனிஷத்து நேரடியாக பிரம்ம தத்துவத்தை சொல்லிட்டு போகலாமே. இப்படி ஒரு பிருகு இருந்தார், அப்பாவை போய் அடைந்தார், இவர் இந்த மாதிரி கேட்டார். இந்த கதை எதற்கு? இதில் ஒன்றும் பெரிய அதிக கதை வரல, ஒரே வரி தான் வந்திருக்கு. இதையே எதற்குன்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணுறாரு சங்கரர். இதெல்லாம் எதற்கு சொல்லணும்? உபநிஷத்தில் நேரடியாக பாயிண்ட் டு பாயிண்ட்டு தானே பேசணும். இப்போ நச்சிகேதனுடைய கதைன்னா சொல்லலாம், இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகுதே, உபநிஷத்தே ரொம்ப லேட்டாக வருதுன்னு சொல்லலாம். இங்கே ஒரே வரி தான். இதையும் கேள்வி கேட்கின்றார் சங்கரர். எதற்காக இந்த டீட்டெயில் எல்லாம்? யார் படித்தா என்ன, யார் போனால் என்ன, நமக்கு ஞானந்தானே வேணும் என்றால் இந்த கதையிலிருந்து என்னென்ன நமக்கு கிடைக்கிறது? பல கருத்தை எடுக்கலாம், நாம் சில கருத்தை எடுக்கலாம். முதல் கருத்து குரு அபேக்ஷா. குருவினுடைய அவசியமானது இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இந்த கதைன்னு இல்லை, உபநிஷத்தில் கதைன்னு வந்தாவே அதனுடைய பிரயோஜனம் குருவினுடைய தேவை. நமக்கு குருவினுடைய அபேக்ஷா அவ்வளவு தூரம் தெரியாமையே சில சமயம் குரு கிடைச்சிடும். குருவினுடைய தேவையை நன்கு நாம் உணர வேண்டும். அது உபனிஷத் கதை மூலமாகத்தான் காட்ட முடியும். எதற்கு குருவினுடைய தேவை வேண்டும் என்றால், எந்த ஞானமாகட்டும் குரு இல்லைன்னா சித்திக்காது. எந்த பிரம்ம ஞானம் மட்டுமில்லை, எதற்குமே ஒரு ஆசிரியர் நமக்கு தேவை. அதே போல பிரம்ம ஞானத்துக்கும் ஆசிரியர் நமக்கு தேவை. மற்றதுக்கு ஓரளவு கரஸ்பாண்டட் கோர்ஸாவது பண்ணிடலாம், ஆனால் பிரம்ம ஞானத்துக்கு அவ்விதம் கிடையாது. ஆசிரியனுடைய அனுகிரகமும் உதவியும் தேவை. பல காரணம் சொல்லலாம் ஏன் ஆசிரியருடைய தேவைன்னு சொல்லி, நம்ம பல இடங்களில் பார்த்திருப்பதனால் அதெல்லாம் மீண்டும் சிந்திக்க வேண்டாம். குருவினுடைய தேவை. இதில் எப்படி குருவினுடைய தேவை நமக்கு தெரிகிறது? பிருகு என்பவர் ஏற்கனவே பெரிய பிரசித்தியான ஒரு ரிஷி. அவரும் கூட ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் குருவை நாடினார் என்பது நமக்கு தெரிகின்றது. இப்போ சாதாரண புத்தியே இல்லாத
இந்த மக்கு அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா, அவர்கள் ஒரு குருவை நாடுனா அவருக்கு தான் குரு வேணும், எனக்கு வேண்டான்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே எப்படிப்பட்டவர் குருவை நாடுகின்றார்? ஒரு பெரிய ரிஷி, அவரே பிரம்ம ஞானத்துக்கு குருவை நாடுகின்றார். வேறொரு இடத்துல சங்கரர் சொல்லுவார், முட்டாளுக்கு குரு தேவைன்னு நம்ம சொல்லலை, சாஸ்திரஜக அபி, அவன் வியாக்கரணம் படிச்சிருக்கலாம், தர்க்கம் படிச்சிருக்கலாம், மீமாம்சா படிச்சிருக்கலாம், முழு வேதத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கலாம். வேதாந்தம் படிக்கணும்னா அதற்குரிய ஆசிரியர்கிட்ட சென்றுதான் ஆக வேண்டும் என்று ஒரு இடத்துல சொல்கின்றார். வேதாந்தத்திற்கு என்று அதற்குரிய ஆசிரியரிடம் செல்ல வேண்டும். நம்மெல்லாம் ஒன்றுமே படிக்காமல், வேத அத்தியனம் பண்ணாமல், தர்க்கம் தெரியாது, வியாக்கரணம் தெரியாது, நம்ம வேதாந்தத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா? ஆகவே எப்படிப்பட்டவராக இருந்தாலும் வேதாந்தத்திற்கு ஆசிரியரை நாட வேண்டும். இது முதல் கருத்து. இரண்டாவது பலன் வித்யாஸ்துதிஹி. இந்த ஞானத்தினுடைய பெருமை பேசப்படுகின்றது கதையினால். வித்யாஸ்துதிஹி. வித்யாஸ்துதி என்றால் கதை மூலமாக ஞானத்தினுடைய பெருமை நமக்கு தெரிகிறது. எப்படி? இப்படிப்பட்ட ரிஷி இப்படிப்பட்டவரிடம் சென்று இந்த ஞானத்தை அடைந்து இப்படிப்பட்ட பலனை அடைந்தார். இதை கேட்கும் பொழுது இந்த வித்யா ஸ்துதின்னு சொன்னால் வித்யா மகிமா, இந்த வித்யினுடைய மகிமை நமக்கு தெரிகிறது. ஒரு பர்சூட்டில், அதாவது ஒன்றை நம்ம அடையிறதுக்கு ஏன் ரொம்ப ஸ்லோவாக போகிறோம், அவ்வளவு சீரியஸ்னஸ் நம்ம மனசில் ஏன் வரலின்னு சொன்னால், நம்ம எதை அடையிறோமோ அதனுடைய பெருமை தெரியவில்லை. இந்த வேதாந்தம் அல்லது இந்த ஆத்ம ஞானத்தினுடைய பலன் நமக்கு தெரிய தெரிய இதில் நன்கு நமக்கு ஈடுபாடு வரும். அதனால தான் பகவான் 13வது அத்தியாயத்தில் தத்துவ ஞானார்த்த தர்சனம் என்பது ஒரு சாதனையாக சொல்கிறார். 20 வேல்யூஸை சொல்லிட்டு வரும்போது தத்துவ ஞானத்தினுடைய பலனை சிந்திப்பதே ஒரு வேல்யூ, பண்பாக சொல்கிறார். இந்த ஞானத்தினால நான் என்ன பலனை அடையலாம், அந்த பலனை சிந்திச்சுட்டு வர்றதே ஒரு முக்கியமான சாதனை. நம்ம ஞானம் நம்ம அடையிறோமோ, பலனை நம்ம அடையிறோமோ இல்லையோ, இந்த ஞானம் இப்படிப்பட்ட மனதை கொடுக்கும், இப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்னு சிந்திச்சுட்டு வர வர இந்த ஞானத்தில் நம்முடைய ஆர்வம், நம்முடைய முயற்சி அதிகமாக இருக்கும். அப்படி வித்யினுடைய ஸ்துதி கதையின் மூலமாக கிடைக்கும். மூன்றாவது சாதனானி, சில சாதனைகள். சாதனானின விதவிதமான சாதனைகள் கதையின் மூலமாக நாம் அடையலாம். அதனால் கதை தானேன்னு சொல்லி நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்கிறது கருத்து. உபனிஷத்துக்கு தெரியும் எதை சொல்லணும்னு, இருந்தாலும் ஏன் இதெல்லாம் சொல்லுதுன்னு சொன்னால் இந்த கருத்துக்காக. என்ன சாதனை? இங்கேயே ஒரு சாதனை நமக்கு வருகின்றது. முதலில் வருணம் உபசசாரன்னு சொல்லப்பட்டது. வருணம் பிதரம். ஒரு விளக்காசிரியர் சொல்கிறார், அப்பா வீட்டிலையே இருக்கார். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் தனி குடும்பம்ங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாம் வீட்லேயே ஒரே ஃபேமிலியாக இருப்பார். அப்புறம் எதுக்கு இவர் போய் குரு தந்தையை அடைந்தார், உபசசாரன்னு எதற்கு சொல்லணும்? வீட்டிலேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ அதீகி பகவான் சொல்ல வேண்டியது தானே, எதற்கு பிதாவை அணுகினார் என்று சொல்ல வேண்டும் சொன்னால், இவ்வளவு காலம் பிதா தந்தை என்று பார்த்து கொண்டு இருந்தவர் குரு என்ற பாவனையில் அணுகினார் என்பது கருத்து. இதனால் அப்பா அப்பான்னு கூப்பிட்டிருந்த பிருகு அணுகும் பொழுது குரு என்ற பாவத்துடன் அணுகினார். அதை காட்டுவதற்கு தான் உபசசார. அணுகினார் என்றால் தந்தையை குருவாக பாவித்தார். அந்த ரிலேஷன்ஷிப் மாறுது. இவர் அப்பா தானேன்னு சொன்னால் சில பேர் கேட்க மாட்டாங்க. இவர் குரு என்ற பாவனையுடன் அணுகினார் என்பது கருத்து. பிறகு அணுகி அப்பா தானேன்னு சொல்லி எப்படி அழைத்தார்? பகவக, ஹே பகவன். இப்போ எப்படிப்பட்ட பாவனை நமக்கு இருக்க வேண்டும்?
இந்த அணுகுதல், அழைத்தல் இதெல்லாம் எதை குறிக்கின்றது? மனதில் இருக்கின்ற பணிவை குறிக்கின்றது. இந்த ஞானம் மட்டும் இன்டலெக்சுவல்ல, மென்டல் லெவல்ல, அறிவிலும் மனதிலும் பணிவு வரவில்லை என்றால் இந்த ஞானத்தை அடைய முடியாது. அதனால தான் வேதாந்த குருவை அடையிறதுக்கு முன்னாடி, சரியான குரு கிடைக்காததற்கு முன் யாராவது யோக அபியாசம் செய்திருந்தார்கள் வைத்துக்கொள்வோமே. யோக அபியாசம் செய்திருந்தால் மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, சில சக்திகள் எல்லாம் நமக்கு வந்துடும். இந்த மனதுக்கு ரொம்ப சக்தி இருக்குது. அப்படி அதிக சக்தி வந்தவுடன் அந்த கர்வம் நம்மை எரியாமல் வந்துவிடும். ஏன்னா நான் இவ்வளவோ சாதிக்கிறேன்னு யாராவது முன்னாடி வந்தால் அவங்க மனசில் என்ன ஓடுதுன்னு தெரிகிற சக்தி வந்துடுதுன்னு சொன்னால், போய் யாராவது இடம் போய் எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி கொடுங்கன்னு கேட்குற மனசு வருமா? அதனால தான் யோகம் யாராவது அதிகமாக சென்றிருந்தால் அவர்களுக்கு பணிவு அவ்வளவு சுலபமாக வராது. அதே போல் வேறு சில சாஸ்திரனாக இருக்கின்றோமோ அவ்வளவு தூரம் அவருக்கு நல்லது, நமக்கு நல்லது. காரணம் என்ன? அவர் ஷேப் பண்ணுறதுக்கு அவருக்கு நல்லது, ஷேப் ஆகிறது நமக்கு நல்லது. இந்த பணிவு என்பது மிக மிக முக்கியம். அதனால தான் பெரிய பெரிய ராஜா எல்லாம் இந்த சினிமாலெல்லாம் அல்லது டிவிலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். தசரதன் ஒரு ரிஷியை பார்க்க போகும் பொழுது ஒரு ஃபர்லாங்குக்கு முன்னாடியே ரதத்தை நிறுத்தி செப்பலையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு நடந்து செல்கின்றான். நடந்து சென்று அவர் குடிசையில் ஒரு திண்ணை மேலே உட்கார்ந்திருப்பார். கீழே அமர்ந்து பணிவிடை செய்து பிறகு அவனுடைய என்ன விருப்பமோ அதை அந்த ரிஷியிடம் கேட்கின்றான். இதெல்லாம் எதற்காகனா பணிவு என்பது மிக மிக முக்கியம். பணிவு இல்லை என்றால் இந்த ஞானத்திற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் பெரிய பெரிய வசதியான இடத்துல இருப்பவர்கள் கூட குருகுலத்துக்கு போகும்போது என்ன செய்கிறார்கள்? எல்லா விதமான காரியத்தையும் செய்து அந்த அபிமானத்தை எல்லாம் விட்டு மன தூய்மை அடைந்தால்தான் இந்த ஞானமானது வரும். இப்படிப்பட்ட சாதனைகள் இந்த இடத்துல அதிக சாதனைக்கு வாய்ப்பில்லை. கட்டோபனிஷத்தில் படித்தா வைராக்கியங்கிற சாதனை கதையிலிருந்து கிடைக்குது, விவேகங்கிற சாதனை கிடைக்கின்றது. இப்படி கதை மூலமாக விதவிதமான சாதனைகள் நமக்கு கிடைக்கும். குருவை அணுக வேண்டும்ங்கிறதே ஒரு சாதனை. பிராரப்தம் இருந்தால் அவர் என் வீட்டு வாசலுக்கு வருவார், சொல்லுவார், நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. நாம் செல்ல வேண்டும். பிறகு எப்படி அழைக்க வேண்டும், எப்படி நம்மை பாவிக்க வேண்டும், இந்த ஞானம் தேவை என்றால் அப்படிப்பட்ட சாதனைகள் இந்த கதையிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. பல கருத்துக்களை எடுக்கலாம். இந்த 3 கருத்துக்கள் இப்பொழுது போதும். இனி அடுத்த பகுதி. இப்படி கேட்ட பிருகு எப்படிப்பட்ட பதில் அவருக்கு கிடைக்கின்றது? தஸ்மா ஏதத் புரோவாச்ச. தஸ்மாங்கிறத பிரித்து படித்தா தஸ்மை, அவருக்கு, பிருகுவுக்கு. இப்பொழுது புத்திரன்னு சொல்லக்கூடாது, சிஷ்யனாக மாறியாச்சு. பிருகு போய் தந்தையிடம் குருங்கிற பாவனையில் கேள்வி கேட்டால் தந்தை எந்த பாவனையில் பதில் சொல்லுவார்? சிஷ்யன்கிற பாவனையில் பதில் சொல்கின்றார். ஆகவே தஸ்மை, அந்த சிஷ்யன் பாவத்தை அடைந்த பிருகுவுக்கு ஏதத் சொல்ல இருக்கின்ற கருத்து. ஏதத்துனா இதைன்னு அர்த்தம். எதைன்னு அடுத்த பகுதி வருது. புரோவாச்ச உபதேசம் செய்தார். புரோவாச்ச என்றால் உபதேசம் செய்தார். இதற்கு பிறகு சொல்லப்படுகின்ற கருத்தை உபதேசம் செய்தார். இப்போ தந்தையானவர் இந்த உபதேசத்தை செய்தார். இப்போ உபனிஷத் மீண்டும் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்குவோமே, அன்னமய கோஷத்திலிருந்து ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் எங்கே போய் முடிகிறது? அது அப்படியே ரொட்டேஷன் ஆகுமே. ஆனால் உபனிஷத் சுருக்கமாக கதையை முடித்து கருத்துக்கு வர விரும்புகின்றது. ஏன்னா ஒரே உபனிஷத்தை எவ்வளோ நாள் படிச்சுட்டு இருக்கிறது? அடுத்த உபனிஷத்துக்கு போகணும் அல்லவா? அதனால் உபனிஷத் சுருக்கமாக முடிக்க என்ன செய்கின்றது? என்ன சொன்னார் என்பதை சுருக்கமாக உபனிஷத் கூறுகின்றது. இதெல்லாம் சொன்னாராம். இதற்கு பிறகு எப்படி கருத்து வருகிறது என்றால், முதலில் தந்தையானவர் பிரம்மத்தை அறிந்து கொள்ள துவம்பத விசாரம் செய்ய சில குழு, சில சாதனைகளை சொல்கிறார். சில துவாரம், பஞ்ச கோஷத்தை முதல்ல சொல்கிறார்.
முதல் பகுதியில் பிரம்ம ஞானத்துக்கு அல்லது ஜீவ ஞானம், துவம்பத ஞானம். துவம்பத ஞானம்னா ஆத்மாவை பற்றி, ஜீவாத்மாவை பற்றிய ஞானத்தை அடைவதற்கான சில குழுன்னு சொன்னால் சில கருத்துக்கள் சொல்ல போகிறார். பிறகு என்ன செய்ய போகிறார்? பரபிரம்மத்திற்கு ஒரு லட்சணம் சொல்ல போகிறார். நீ கேட்ட பிரம்மத்திற்கு ஒரு லட்சணம் சொல்லி, இந்த லட்சணம் எங்கு பொருந்துகிறதோ அதுதான் பிரம்மன்னு சொல்லிடுறார். இவர் பிரம்ம இதுன்னு சொல்லாமல், பிரம்மத்திற்கு லட்சணம் சொல்லாமல் பொதுவாக ஒரு லட்சணத்தை சொல்ல போகிறார். அந்த லட்சணத்தை சொல்லி, இந்த லட்சணம் இலக்கணம் எந்த இடத்துல பொருந்துதோ அதுதான் பிரம்ம, அதை போய் நீ கண்டுபிடின்னு சொல்கிறார். பிறகு என்ன செய்ய போகிறார் இவர்? அதை கண்டுபிடிக்கணும்னு போய் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணிவிட்டு அன்னமய கோஷம் பிரம்மன்ட்டு வர்றார். பிறகு குரு சொல்கிறார், இல்லை மீண்டும் போய் தபஸ் பண்ணுன்னு சொல்கிறார். பிறகு பிராணமய கோஷம்னு வர்றார். அப்படி எவ்வளோ முறை அவர் வர்றார்? 5 முறை வர்றார். 5 கோஷம் இருக்கே, இப்படி 5 முறை வந்து ஆனந்தமய கோஷத்தினுடைய ஆதாரமாக ஆனந்தம் பிரம்மன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, குருக்கிட்ட வர்றதை நிறுத்திட்டார். இப்போ ஒரு சிஷ்யன் வந்துட்டே இருக்கிறவர் குருக்கிட்ட வரலன்னு சொன்னால் 2 காரணம். ஒன்று, பிரம்ம ஞானத்தை அடைஞ்சிட்டார், இல்லை அப்படின்னா உலகத்துக்குள்ளே போயிட்டார்னு அர்த்தம். அப்படி ஞானத்தை அடைந்தவர் மீண்டும் தந்தையிடம் எனக்கு உபதேசிங்கன்னு கேட்க போவது இல்லை. அதுதான் வர இருக்கின்றது. இப்போ என்ன சொல்ல போகிறார்? முதலில் தொம்பத ஞானம், ஜீவஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள சில உபாயத்தை காட்டுகிறார். என்ன சொல்றார்? அன்னம், பிராணம், சக்ஷு, ஸ்ரோத்ரம், மனோ, வாச்சமிதி. அன்னம் என்ற சொல் அன்னமயத்தை குறிக்கின்றது. அன்னமய கோஷத்தை உபதேசம் செய்தார். இப்போ அன்னம்ங்கிற சொல்லிலேயே அன்னமய கோஷத்தை பற்றி உபதேசம் செய்துட்டார்னு அர்த்தம். இந்த சொற்கள் எல்லாம் ஜீவாத்மாவினுடைய தத்துவத்தை அறிவதற்கான உபாயங்கள். இப்போ பிரம்ம ஞானத்துக்கு துவாரமான உபாயங்களை சொல்றார். முதல்ல அன்னத்தை பற்றி சொல்லி முடித்தார். அதுக்கு அடுத்தது என்ன செய்தார்? பிராணம், பிராணமய கோஷத்தை பற்றிய விளக்கம் சொன்னார். மூன்றாவது சக்ஷுகு, சக்ஷுகுன கண் இந்திரியங்கள், ஸ்ரோத்ரம் என்பது காது இந்திரியம், மனக நம்முடைய மனம் மனோமய கோஷம், வாச்சம் வாக், இதி இதி என்றால் இப்படி உபதேசம் செய்தார். இப்போ நேரடியாக பார்த்த என்ன சம்பந்தம்? பிரம்மத்தை சொல்லுங்கன்னு சொன்னால் இவர் என்ன சொல்லியிருக்காரு? எப்படி ஆரம்பிக்கிறார்? அன்னம், பிராணம், மனஸ், சக்ஷு, ஸ்ரோத்ரம், இதுதான் பிரம்மங்கிறார். அப்படித்தானே நேரடியாக படிக்க தோன்றுகிறது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? நீ பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரம்ம ஞானத்திற்கு உபாயமான இந்த தத்துவத்தை உனக்கு சொல்கின்றேன் என்பது கருத்து. இது பிரம்மன் அவர் சொல்லலை. கேட்ட கேள்விக்கு அவர் பதிலே சொல்ல போகிறது கிடையாது. பிரம்மத்தை பற்றி உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னால் அவர் பிரம்மத்தை பற்றி சொல்வது கிடையாது. பிரம்மத்தை அடைவதற்கான உபாயத்தை சொல்லி பிரம்மத்திற்கு சாமான்யமான லட்சணத்தை சொல்கிறார். அவ்வளவுதான். இப்போ முதல்ல என்ன சொல்லிட்டார்? அன்னம், பிராணம், சக்ஷுகு, ஸ்ரோத்ரம், மனக, வாக் என்று துவம்பத ஜீவனுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கான உபாயத்தை சொன்னார். பிறகு அடுத்த சொல் தம்ஹோ வாச்ச, மீண்டும் இதை உபதேசம் செய்தார். தம் என்றால் பிருகும், அந்த பிருகுக்கு சிஷ்யனுக்கு, உவாச்ச என்றால் மீண்டும் இதை சொன்னார். அது ஏற்கனவே ஒன்று சொன்னார். இதை சொல்லி இதோடு நிறுத்தாமல் மீண்டும் ஒன்றை சொன்னாராம். அது என்ன? இனி வருகின்ற பகுதி ஒரு சாமான்யமான ஒரு லட்சணம். இப்போ 4 கால்களை உடையது என்பது ஒரு லட்சணம். என்ன சொல்லலாம்? 4 கால்களை உடையது மிருகங்கள்னு சொல்லலாம். இப்போ 4 கால்களை உடையதுங்கிறது இப்படி ஒரு சாமானிய லட்சணமோ அப்படி ஒரு பொதுவான லட்சணத்தை சொல்ல போகிறார். இந்த இலக்கணம் எந்த இடத்துல பொருந்துதோ அதுதான் நீ கேட்குற பிரம்மன்னு சொல்கிறார். அது என்ன லட்சணம்னு பார்க்கலாம்.
யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. யதக என்றால் எதனிடமிருந்து, யதக எதனிடமிருந்து, வா என்றால் வை, எம்பசைஸ், அதுக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடையாது. எதனிடமிருந்து தான், எந்த தத்துவத்திடமிருந்து, இமானி பூதானி இந்த உயிரினங்கள், இமானின இந்த, பூதானி என்றால் உயிரினங்கள். இங்கு குறிப்பாக எல்லாருடைய சரீரமும் எல்லா ஜீவராசிகளினுடைய உடலும் உலகமும் வருகின்றது. ஆனால் பூதானிங்கிற சொல்லல, எல்லா ஜீவர்களினுடைய உடலும் ஜாயந்தே தோன்றினவோ பிறந்துள்ளதோ. எதனிடமிருந்து எல்லா ஜீவராசிகளுடைய உடல் தோன்றியுள்ளதோ. பிறகு ஏன ஜாதானி ஜீவந்தி, எதனால் பிறந்தவைகள் வாழ்கின்றனவோ காக்கப்படுகின்றனவோ. ஏன எதனால், ஜாதானி தோன்றியவைகள், ஜீவந்தி உயிருடன் இருக்கின்றதோ. ஸ்திதி எதனிடமிருந்து எல்லா ஜீவராசிகளும் தோன்றியுள்ளனவோ, எதனிடமிருந்து அல்லது எதனால் அவைகள் ஜீவித்து இருக்கின்றதோ. பிறகு அடுத்தது என்ன, யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி. யத் பிரயந்தி என்றால் மரண காலத்தில் என்பது பொருள். பிரயந்தி என்றால் இறக்கும் பொழுது, பிரயந்தின மரணம் அடைகின்ற சமயத்தில். அபிசம்விஷந்தி என்றால் ஒன்றாகி விடுகிறதோ. அபிசம்விஷந்தி என்றால் ஒன்றாகி விடுந்து கலந்து விடுகின்றனவோ. இப்போ எதனிடத்தில், எது என்றால் எதனிடத்தில், மரண காலத்தில் கடைசி காலத்தில் ஒன்றாகி விடுகின்றனவோ. மீண்டும் படித்தால் என்ன கிடைக்கின்றது, எதனிடமிருந்து ஜீவராசிகள் பூதங்கள் தோன்றினவோ, தோன்றியவைகள் எதனால் காக்கப்பட்டுள்ளதோ, கடைசி காலத்தில், பிரயந்தி என்றால் மரண காலத்தில் மரணம் அடையும் பொழுது, அபிசம்விஷந்தி மீண்டும் எதில் ஒடுங்குகின்றதோ, தது விஜிக்ஞாசஸ்வ. தது என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தது என்பது அதை. விஜிக்ஞாசஸ்வ என்றால் அதைத்தான் நீ அறிய வேண்டும், தேட வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மாணவன் கேட்கலாம் அல்லவா? அதற்கு பதில், தத் பிரம்ம, அதுதான் பிரம்மன். தத் பிரம்ம இதி என்று சொன்னார். அதைத்தான் நீ நாட வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் பிரம்ம. இதுவரைக்கும் குருவினுடைய உபதேசம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதனால் எல்லா ஜீவராசிகளும் தோன்றின, தோன்றியவைகள் எதனால் ஜீவித்து இருக்கின்றன, மரண காலத்தில் எதில் சென்று ஒடுங்குகின்றன, அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். விஜிக்ஞாசஸ்வன விசேஷேன, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தது பிரம்ம, அதுதான் பிரம்ம என்று சொல்றார். இப்போ பிரம்மனுக்கு நேரடியான லட்சணத்தை சொன்னாரா என்றால் கிடையாது. இந்த லட்சணம் எந்த இடத்துல பொருந்துதோ அது பிரம்மன் அர்த்தம். முதலில் அவருக்கு எங்கு பொருந்தும்? அன்னத்தில் பொருந்தும். இந்த உடல்களெல்லாம் எதில் தோன்றின? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உடல்கள் தோன்றின. உடல்கள் எதனால் காக்கப்படுகின்றன? நம்முடைய உணவினால் காக்கப்படுகிறது. இறந்ததற்கப்புறம் உடல் எங்கே போகிறது? மீண்டும் உணவாக சென்று விடுகிறது. அப்போ என்ன முடிவு பண்ணுறார்?
உங்களுடைய லட்சணப்படி அன்னந்தான் பிரம்மன் அடுத்த அணுவாகத்தில் வரப்போகிறார். கொஞ்சம் தபஸ் பண்ணிட்டு இந்த முடிவுக்கு வருவார். அதற்கப்புறம் சொல்லுவார் மீண்டும் போய் தபஸ் பண்ணுன்னு சொல்ல போகிறார். இவ்விதம் படிப்படியாக செல்ல இருக்கின்றது. இப்போ இதுவரை குருவினுடைய உபதேசம். இதை கேட்ட பிருகு ஆனவர் என்ன செய்தார் என்பது அடுத்த பகுதியில் வருகிறது. சக தபோ தபக அதப்யத. அதப்யத என்றால் செய்தார். அதப்யத பாஸ்டன் செய்தார். எதை செய்தார்? தபக, தபஸை அவர் செய்தார். அவருங்கிறது சக, சகங்கிறது பிருகு. குருவிடமிருந்து இந்த வாக்கியத்தை கேட்டு அவர் தபம் செய்தார். அடுத்த பகுதியில் சக தபக தப்துவா, அவர் தபத்தை செய்து, அதோட இந்த அணுவாகம் முடியுது, ஃபுல் ஸ்டாப்பை வைக்க முடியாது. தபம் செய்து என்ன பண்ணார், அது அடுத்த அணுவாகத்தில் தொடர இருக்கிறது. இப்போ அடுத்த அணுவாகத்தில் என்ன வரும்? தபம் செய்து அன்னத்தை பிரம்மன் என்று கண்டுபிடித்தார். கண்டுபிடித்துட்டு வந்து குரு கிட்ட வேற சொல்றார், உங்களுடைய லட்சணம் அன்னத்தில் பொருந்தும்னு சொல்லுவார். பிறகு குரு சொல்லுவார் சரியில்லை, மீண்டும் தபஸ் செய்யன்னு சொல்ல போறார். மீண்டும் தபஸ் செய்ய போறார். இப்படி இதற்கு பிறகு தொடர இருக்கின்றது. இனி நாம் சக தபக அதப்யதங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த பிருகுவல்லியில் முக்கியமான 4 கருத்துக்கள்னு பார்த்தோம். அதில் தபஸ் என்ற சாதனை ஒரு கருத்துன்னு பார்த்தோம். அந்த தபஸ் இந்த பகுதியில் வருகின்றது. 4 கருத்துக்கள் என்ன? தபஸ், உபாசனைகள், பண்புகள், பலம்னு பார்த்தோம். அதில் தபஸ் ஆனது இந்த 6 அணுவாகத்தில் தபஸ் தான் முக்கியமாக வர இருக்கின்றது. ஏன்னா ஒவ்வொரு அணுவாகத்திலையும் இனி இது தொடர்ந்து வரும். சக தபோ தப்யத தபஸ் தப்துவான்னு வரும். அதற்கெல்லாம் சேர்ந்து தபஸ் என்றால் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு முன் ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். குருவானவர் எதை சொன்னாரோ அதைத்தானே சிஷ்யன் செய்ய வேண்டும். இந்த இடத்துல தபஸ் பண்ணுன்னு குரு சொல்லவே இல்லையே, பிருகுவே கண்டுபிடிச்சு எப்படி முடிந்தது என்ற கேள்வி வருகிறது. இந்த சந்தேகம் எப்படி வருகிறது என்றால், குருவிடம் கேள்வியை கேட்டார், பிரம்மத்தை சொல்லுன்னு சொல்லி ஒரு லட்சணத்தை சொல்லி இந்த லட்சணம் எங்கு பொருந்துமோ அது பிரம்மன்னு சொன்னார். இவர் என்ன செய்ய வேண்டும்? அது எங்கு பொருந்தும்னு சிந்திச்சு பார்க்கணும். அதை செய்வதை விட்டு தபம் செய்தார் என்று தபத்தை ஏன் உபனிஷத் சொல்கிறது? அல்லது பிருகுவுக்கு தபஸ் செய்ய வேண்டும் என்று எப்படி தெரிந்தது? தபஸ் என்றால் என்ன என்ற பதிலை நாம் பார்த்து அடுத்த அணுவாகத்துக்கு செல்லலாம். இப்போ முதல் கேள்வி, இப்படிப்பட்ட லட்சணம் எங்கு பொருந்தும் என்பதற்கு தபம் செய்ய வேண்டும் என்று இவருக்கு எப்படி தெரிந்தது என்றால், அதற்கு பதில் அவர் ஏற்கனவே ரிஷியாக இருக்கின்ற காரணத்தினால். அதனால தான் பிருகுர்வை, அவர் பிரசித்தமான ரிஷியாக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு தெரிகிறது எதை அடைய வேண்டுமென்றாலும் தபத்தினால் அடைய முடியும். இதுவும் ஒரு முக்கியமான கருத்து. நம்ம வாழ்க்கையில் எதையாவது அடைய வேண்டும்னு என்ன பண்ணணுமா? தபம் செய்ய வேண்டும். எதை வேண்டுமானாலும் அடைய தபத்தினால் அடைய முடியும். அதையும் சங்கரர் சொல்றார், எல்லாவற்றையும் வாழ்க்கையில் அடையணும்னு என்ன பண்ணணும்? தபம் செய்ய வேண்டும். அதனால தான் சில பேர் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னெல்லாம் தபம் செய்கிறார்களா, அதெல்லாம் ஒரு விதமான தபஸ் தான். இப்போ ஒரு குழந்தை அம்மா கிட்ட எதையோ கேட்குது, தாய் கொடுக்கவில்லை, தந்தை கொடுக்கவில்லைன்னா சாப்பிட்றதில்லை, உடனே என்ன பண்ணுவார்கள்? கொடுத்து விடுவார்கள். இது என்னன்னா, இதெல்லாம் ஒரு விதமான தபஸ். ஒன்றை நான் அடைய வேண்டுமென்றால் அதற்காக நான் செய்கின்ற தியாகத்திற்கு தபஸ் என்று பெயர். அதெல்லாம் ஒரு பிடிவாதமான தபஸ், ஆனால் அதுவும் ஒரு தபஸ் தான். தபஸ்ன்னு சொன்னால் என்ன? ஒன்றை அடைவதற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்தல், அது தபஸ். இந்த தபகங்கிற வார்த்தையானது மிக பிரசித்தி உடைய வார்த்தை. ரிஷிகளுக்கு ஏற்கனவே தெரிந்துள்ளது தபத்தின் மூலமாகத்தான் எதையுமே அடைய முடியும் என்று.
ஆகவே குரு உபதேசம் செய்யாத போதிலும் சிஷ்யர் புரிந்து கொண்டார் என்பது அதற்கு பதில். குரு சொல்லாதது இவர் எப்படி தெரிஞ்சிட்டார்னா, அவர் அவ்வளவு பக்குவமானவர், ரிஷியாக இருப்பவர், தெரிந்து கொண்டார். இனி அடுத்த கேள்வி, இங்கு தபஸ் செய்து பிரம்ம ஞானத்தை அடைந்தார்னு சொல்லப்படுறமே, தபஸ்ங்கிறதனுடைய அர்த்தம் என்ன என்பது அடுத்த கேள்வி. அவர் தபம் செய்தார், தபம் செய்து முதல் படிக்கு சென்றார், பிறகு தபத்தின் மூலமாக பிரம்ம ஞானத்தை அடைந்தார்னு வரப்போகிறது. தபத்தினுடைய அர்த்தம் என்ன என்பது அடுத்த கேள்வி. ஒவ்வொரு ஆசிரமத்திலும் அந்த ஆசிரமத்திற்கென்றே சொல்லப்படுகின்ற முக்கியமான சாதனையை சாஸ்திரத்தில் தபஸ் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆசிரமத்திலும் அவரவர்கள் செய்யப்பட வேண்டிய முக்கியமான கடமையை சாஸ்திரம் தபஸ் என்று சொல்கிறது. தபம் செய்வார் தம் கர்மம் செய்வார்னு திருக்குறள்லையும் வந்திருக்கு. அங்கே திருவள்ளுவர் என்ன லட்சணம் கொடுக்குறார் தபஸுக்கு? தன் கர்மம் செய்வார் தபம் செய்வார், மற்றவரெல்லாம் அவம் செய்வார் ஆசை வசப்பட்டுன்னு சொல்லி தபத்துக்கு லட்சணம் என்ன லட்சணம் திருக்குறளில் சொல்லப்பட்டதோ அதே லட்சணம் வேதத்திலும் இருக்கின்றது. பல அர்த்தம் தபஸுக்கு இருக்கு. அந்தந்த ஆசிரமத்தில் செய்யப்படுகின்ற ஸ்வதர்மம் தபஸ். சுருக்கமாக ஒவ்வொரு ஆசிரமத்தில் என்ன தபஸ் சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். பிரம்மச்சரிய ஆசிரமம், அதாவது ஸ்டூடெண்ட் லைஃப்பில் என்ன தபஸா? தபோஹி ஸ்வாத்தியாயக, இது வேதவாக். தபோஹி ஸ்வாத்தியாயக, இது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் சொல்லப்பட்ட தபஸ். தபஸுக்கு லட்சணம் தபோஹி, தபம் என்றால், ஹி என்பது தபஸ் என்பது, ஸ்வாத்தியாயக ஸ்டடி படித்தல். படித்தல் தான் தபஸ். யாருக்கு? படிக்கிறவருக்கு, மாணவர்களுக்கு, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு. இனி இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு என்ன தபஸாம்? கஷ்டமாக இருக்கும் கேட்டான். ஏதத் கலுவாவ தப இத்யாகுகு, இதைத்தான் தபஸ் என்று சொல்கிறார்கள். யக ஸ்வம் ததாதி, இதுதான் தபஸ். யக யா, ஸ்வம் என்றால் தன்னுடைய பொருளை பகிர்ந்து கொள்கிறார்களோ, ததாதி. இப்போ ஏதத் கலுவாவ தப இத்யாகுகு யக ஸ்வம் ததாதி. ஸ்வம்ன சொத்து, தன்னுடைய பொருளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல் இல்லறத்தில் இருப்பவர்களுடைய தபஸாம். சுருக்கமாக என்ன? தானம். தானம் பண்ணுறது தான் இல்லறத்தில் இருப்பவர்களுடைய தபஸ். அது பண்ணாவே போதும், அந்த ஆசிரமத்திலிருந்து என்ன பக்குவம் நமக்கு வருமோ அது வந்துடும். மூன்றாவது தபஸ் யாருக்கு? வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு. அது இதை விட கஷ்டமாக இருக்க போகுது. தபோ ந அனஷ்னாத் பரம். அனஷ்னம் என்றால், அனஷ்னாத் பரம் என்றால் விரதம் இருப்பதை காட்டிலும் பெரிய தபஸ் கிடையாது. அனஷ்னாத் பரம் ந. அஷ்னம், அனஷ்னம் என்றால் சாப்பிடாமல் இருத்தல். ந அனஷ்னாத் பரம், சாப்பிடாமல் இருப்பதை காட்டிலும் தபஸ் வேறு இல்லை வானப்பிரஸ்த ஆசிரமத்திற்கு. விரதம், விரதம்னா உணவில் கட்டுப்பாடு. முதல்ல பொருள்களை கொஞ்சம் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். வானப்பிரஸ்த ஆசிரமம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ருக்கக்கூடாது, உணவை கொடுத்து விடுகிறோம். உணவு கட்டுப்பாடு வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் தபசாம். இனி யார் இருக்கா? சந்நியாசி. அவருக்கு என்ன தபசாம்? மனசஸ்ச இந்திரியானாம், மனசேந்திரியானாம், மனதினுடைய இந்திரியத்தினுடைய ஐகாக்ரியம் பரமம் தபக, மனதினுடைய இந்திரியத்தினுடைய கட்டுப்பாடு மேலான தபஸ். மனசேந்திரியானாம் ச ஐகாக்ரியம் பரமம் தபக. இது யதி தர்மம். யதி தர்மம்னா சந்நியாசிகளுக்கு. ஏன்னா இந்திரியத்தினுடைய மனசினுடைய கட்டுப்பாடு அமைதி. தஜ்ஜாய சர்வ தர்மேபியக, இதுதான் எல்லா சாதனையிலையும் உயர்ந்ததான்.
ச தர்ம பர உச்சதே, அதுதான் சாதனை பரம் என்று சொல்லப்படுகிறது. இது சந்நியாசிகளினுடைய தபஸ். இனி இந்த இடத்துல தபஸ்னா என்ன உங்களுக்கே தெரியும். சங்கரர் எதை எடுத்துக்கிறார்? எதி தர்மத்தினுடைய தபஸை எடுத்துக்கொள்கின்றார். மனதினுடைய இந்திரியத்தினுடைய கட்டுப்பாடு இங்கு தபஸ் என்ற சப்தத்தில் சொல்லப்படுகிறது. இப்போ தபஸ்ங்கிற சொல்லுல இங்கு என்ன சொல்லப்படுகிறது? பிருகு என்ன செய்தாராம்? சில காலம் இந்திரியத்தையும் மனதையும் கட்டுப்படுத்தினார். இது ஒரு முக்கியமான கருத்து நமக்கு கிடைக்க இருக்கின்றது. எப்படி என்றால், ஒரே உபதேசம் குரு கிட்ட இவ்வளவுதான் கேட்டார். இதற்கு மேலே குரு உபதேசம் செய்ய போறதே கிடையாது. குரு யார்? அவருடைய தந்தை. இந்த உபதேசம் கொஞ்சம் பக்குவம் வந்த உடனே கொஞ்சம் அர்த்தத்தை கொடுக்குது. இனியும் கொஞ்ச நாள் அதே தபஸை பண்றார். மீண்டும் மனசு பக்குவம் அடைஞ்ச உடனே அடுத்தபடியான ஞானத்தை கொடுக்கின்றது. இப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், இது உபனிஷத் என்ன நமக்கு காட்ட விரும்புகிறதுன்னு சொன்னால், உபனிஷத் அல்லது குரு எல்லோருக்கும் சமமாக உபதேசம் பண்ணிடுறார். அந்த உபதேசம் அவரவர்களுடைய இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடுக்கு தகுந்தாற்போல் அர்த்தமாகிறது. இந்த கருத்தை தான் உபனிஷத் கூற விரும்புகிறது. இந்திரியமும் மனசும் கட்டுப்பட அமைதி அடைய அடைய என்ன ஆகின்றதாம்? இந்த உபதேசமானது நமக்கு தெளிவாகின்றது. இப்படி முதல்ல கொஞ்சம் தபஸ் பண்ணிட்டு வர்றார். பிறகு அவருக்கு இதனுடைய அர்த்தம் இவ்வளவுதான் புரியுது. அன்னமய கோஷத்து வரைக்கும் போறார். மீண்டும் தபஸ் பண்றார், பிராணமயத்துக்கு போறார். இவ்விதம் நம்ம 5 கோஷத்தை கிளாஸில் படித்து முடிச்சிட்டோம்னா 5 கோஷத்தை தாண்டிட்டோம்னு அர்த்தம் இல்லை. 5 கோஷத்தை தபத்தினால தான் தாண்ட முடியுமே தவிர வெறும் காதில் போட்டுக்கொள்வதனால் தாண்ட முடியாது. அந்த கருத்து இங்கு நமக்கு வருகிறது. இது சங்கரர் எடுத்துக்கொள்கின்ற அர்த்தம். சங்கரர் தபகங்கிற சொல்லுக்கு இந்திரியத்தினுடைய மனதினுடைய கட்டுப்பாடை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், சுரேஸ்வராச்சாரியார். அவர் இதில் கருத்து வேறுபாடு கொள்கிறார். அவர் ஆலோசனம்ங்கிற தபஸை எடுத்துக்கிறார். ஆலோசனம்னா விசாரம் செய்தல், அதை தபஸாக எடுத்துக்கொள்கிறார். விளக்க ஆசிரியர்கள் சில பேர் சுரேஸ்வராச்சாரியாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சில பேர் சங்கரருக்கு சப்போர்ட் பண்ணுறார். சில பேர் என்ன சொல்கிறார்? சங்கரர் சொல்கிறதான் இந்த இடத்துல எடுத்துக்கணும். சில பேர் சொல்கிறார் சுரேஸ்வரர் சொல்கிற இதை விட நல்லா இருக்குன்னு சொல்லி. நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டையும் எடுத்துக்குவோம். என்ன? ஆலோசனம்னா விசாரம். மீண்டும் மீண்டும் போய் உட்கார்ந்து சிந்திச்சாராம், விசாரம் செய்தாராம். உண்மையிலேயே என்னன்னு சொன்னால் சுரேஸ்வராச்சாரியார் விசாரத்துக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறார். சங்கரர் மன இந்திரிய கட்டுப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறார். அப்போ என்னன்னா, இதே வார்த்தை குரு புதுசாக உபதேசம் பண்ணல, சிஷ்யனுடைய மனம் தெளிவாக ஆக கட்டுப்படப்பட தெளிவான அறிவை கொடுக்கின்றது. என்னைக்கு மனசு முழுமையான அமைதி அடைகிறதோ இப்போ இந்த வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தம் நமக்கு தெரிகிறது. இந்த தபஸை விளக்க இந்த கதைகள் வந்தன. அல்லது பிருகுவல்லியினுடைய சாரம் முதல் கருத்து இப்படிப்பட்ட தபஸை விளக்குவதற்காக. இனி அடுத்த அணுவாகத்தை அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.